ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்டில் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட்டர் அதில் என்ன நடக்குதுன்னா, ரொம்ப ஹைட்டில் தண்ணி ஸ்டோர் ஆகிருக்கு. ரொம்ப ஹைட்டில் வந்து தண்ணி ஸ்டோர் ஆகி வச்சுட்டு அதில் தான் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் பண்ண முடியும். ஹைட்டு குறைஞ்ச டேமில் பண்ண முடியாது. அது ஹைட்டு கூட்டினால என்ன செய்வான், ஒரு பெரிய ஒரு குழாய்க்குள்ள உங்களுக்கு ஒரு டயாமீட்டர் ஒரு ஒரு 1000 மீட்டர் டயாமீட்டர் உள்ள ஒரு டியூபுக்குள்ளே தண்ணியை உள்ள வைப்பான். அது அவன் அதனால அதுலேருந்து என்ன ரெடியூசர் போடுவான். அதுலேருந்து ரெடியூசர் போட்டு அது 800 மீட்டர், அடுத்தது 500 மீட்டர், அப்படியே வந்தது 300 மீட்டர், கடைசி மினிமம் ஒரு ஹோல். அப்போ என்ன ஆச்சுன்னா, தண்ணி அங்கே 1000ன்னா இங்கே நீங்கள் 100ன்னா 10 மடங்கு ஃபோல்ஸில் வரும். அந்த ஃபோல்ஸில் வரக்கூடிய தண்ணியை வந்து அந்த டர்பைனில் வந்து விட வைக்கிறான். அப்போ டர்பைன் கறங்குது. அந்த அதுலேருந்து டைனமோ மெத்தட் தான் கரண்ட் எடுக்கிறான். அப்படி தானே? டர்பனில் வந்து அடிக்குது பார்த்தீங்களா, அடிக்க அடியில் வந்து தெரிச்சு போகும். கிட்ட நீங்கள் என்ன பயந்துருவீங்க, என்ன இந்த சப்தம் இதை கேட்டால் பயந்துருவீங்க. அதே மாதிரி தான் குண்டலினியும் 96 நாடி சேனலில் இருந்து எனர்ஜியை வந்து அது ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து 48 கொண்டு வருவான். அப்போ பாதிய ஃபோல்ஸ் டபுள் ஆகுமா? அந்த 48லேருந்து 24 கொண்டு வருவான். இன்னும் ஃபோல்ஸ் டபுள் ஆச்சா? 24லேருந்து 12 கொண்டு வருவான். இன்னும் டபுள் ஆகுதா? 12லேருந்து 3க்கு கொண்டு வருவான். 3க்கு கொண்டு வரும்போது எவ்வளோ ஃபோல்ஸ்? இடாபிங்கல சுசும்னா. அடுத்து ஒன்லி சுசும்னால விடுவான். அப்போ 96 நாடி சேனலில் ஓடின எனர்ஜியும் ஃபோல்ஸ்ஃபுல்லாக இப்போ ஒன்லி சுசும்னால ஓடுது. என்ன ஃபோல்ஸாக இருக்கும்? இந்த ஃபோல்ஸில் அடித்த அடியில் சக்கரா எல்லாம் மேலே வந்துடும். என்னது கீழ்நோக்கி இருக்கக்கூடிய சக்கரா எல்லாம் அடித்து மேலே ஆகிடும். அப்போ தான் குண்டலினி ரைஸ் ஆகும். அப்போ இதுக்கு எவ்வளோ ப்ராசஸ் ஆகும் யோசனை பண்ணி பாருங்கள். இந்த எனர்ஜி ஃப்ளோ கொண்டு வர எவ்வளோ ப்ராசஸ் ஆகும். உங்களுக்கு ஏன் ரிசல்ட் எல்லாம் சரியாக வரலன்னா, உங்களுக்கு 5 நாடி ஓப்பன் ஆகிருக்கு, 7 நாடி ஓப்பன் ஆகிருக்கு. 96 ஓப்பன் ஆகி அதுலேருந்து தானே எனர்ஜியை கொண்டு வந்தால் தானே குண்டலினி ரைஸ் ஆகும். நீங்கள் 24 தான் ஓப்பன் ஆகிருக்கு. நீங்கள் அடிச்சுட்டு வந்தால் குண்டலினி அடித்து உணர்த்துக்குள்ள ஃபோல்ஸ் நிற்காதில்ல. 24 டிவைட் பை 96 அவ்வளோதான். இதை வச்சு அடித்து அங்கே குண்டலினி மேலே. அப்போது குண்டலினி ரைஸிங் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரில கோடியில் ஒரு ஆளுக்கு தான் ரைஸ் ஆகும். என்னது கோடியில் ஒரு ஆளுக்கு தான். அவன் ஒன்றா ஒரு விவேகானந்தனோ இல்லாட்டா ஒரு புத்தனாட்டோ ஒன்று இது குண்டலினி ரைஸ் ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபேமிலி லைஃப்லலாம் இருக்க முடியாது. ஏன்னா 24 வயசு பிறகு நான் என்ன செய்யணும்னு எனக்கே தெரியாது. எங்கேயுமே என்னால் இருக்கவும் முடியல, ஒன்றும் இல்லை. இப்போது அப்படி தான். அப்போது இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுருங்க. அப்போ இந்த சுசும்னா இப்போலாம் குண்டலினா ரைஸ் பண்ணி தராங்க, கையை வச்சு தொட்டால் ரைஸ் ஆகும், அப்படி இப்படி சொல்கிறதெல்லாம் வந்து ஹம்பக்கு, சும்மா ஒரு அடிச்சு விட்றது. அப்படி வந்து ஒரு ஃபால்ஸ் ரைசிங்காக குண்டலினின்னு ஒரு ஃபீலிங் உண்டு. அந்த ஃபீலிங் தான் வரும். ஓகே ரைட். நமக்கு இப்போ வந்து குண்டலினி மற்ற சுசும்னா நாடிக்கு இவ்வளோ பவர்ஃபுல். 96 நாடி சேனலில் ஓடக்கூடிய அவ்வளோ ஒன்றிச்சு தாங்கக்கூடிய இம்யூனிட்டி உள்ளது. என்னது இது 96 சேனலில் உள்ளதை இடகலையோ பெண்களையோ தாங்க முடியாது. எந்த நாடியும் தாங்க முடியாது. இதை தாங்கக்கூடிய சக்தி சுசும்னாவில் தான் இருக்குது. இப்போ சுசும்னா இஸ் நாட் எ நாடி பை இட் செல்ஃப். இட் இஸ் எ கவர். அந்த கவருக்கு உள்ளதான் என்ன ஆகுது, சித்திரணி நாடி, வஜ்ர நாடி, பிரம்ம நாடி இருக்குது. ஓகே. அப்போ இன்னும் இதுக்குள்ள விசேஷம் என்ன ஆச்சுன்னா, எல்லா நாடி சேனல்ஸும் கனெக்டட் டு ஆதாராஸ். என்னது எல்லா நாடி சேனல்ஸும் கனெக்டட் டு ஆதாராஸ். ஞாபகம் வச்சுங்க. எல்லா நாடி சேனல்ஸும் கனெக்டட் டு ஆதாராஸ். அப்போ இந்த ஒரு நாடி சேனல் மாத்திரம் இட் பியர்சஸ் த்ரோ ஆல் தி ஆதாராஸ். என்னது இந்த வித்தியாசம்? ஆல் பியர்சஸ் த்ரோ, அதுதான் இல்லை. மற்றதெல்லாம் கனெக்டடு, கனெக்ஷனாக கொண்டு அவுட்டராக கனெக்ட் பண்ணி வச்சுருக்கு. இப்படி they are all connected, but only சுசும்னா நாடி pierces through all the ஆதாராஸ். என்னது pierces through all the ஆதாராஸ். ரெண்டாவது, சுசும்னா நாடி இஸ் அன் இன்ஃபினிட் நாடி. மற்ற நாடி சேனல்ஸ்கெல்லாம் யூ கேன் ட்ரா எ ரூட் மேப். என்னது டயக்ராம். மற்ற நாடி சேனலுக்கெல்லாம் நீங்கள் டயக்ராம் வரைக்கலாம். இடகலை, வலது கால் பெருவரிலேருந்து வலது நாஸ்டில் அது இது எல்லாம் போகுது. டயக்ராம் தானே. இங்கே பெண்களை இப்படியெல்லாம் இதுக்கு டயக்ராம். இது இன்ஃபினிட் நாடி.
வித் நோ டாப் அண்ட் நோ பாட்டம். என்னது என்னது ஸ்டார்டிங் அண்ட் நோ டாப் அண்ட் பாட்டம். இட் இஸ் அ வெர்டிக்கல். அதனால் நோ டாப் நோ பாட்டம். சரி ரைட். அப்போ இன்ஃபினிட்டு ஒரு வெர்டிக்கல் இதுதான் திருவண்ணாமலை தீபம். என்னது வெர்டிக்கல் ஃபயர் காலம். என்னது சுசும்னைக்கு உள்ள ஓடுது ஃபயர் எனர்ஜி. என்னது இடகலையில் ஓடுது மூன் எனர்ஜி, பிங்கலையில் ஓடுது சூரிய எனர்ஜி. இது ஃபயர் எனர்ஜி. இப்போ ஃபயர் காலம்னா திருவண்ணாமலையில் இது ஃபயர் காலம் தானே. இது இன்ஃபினிட்டி காலம் இல்லை. அப்படி இருக்கும்போது பிரம்மா விஷ்ணு எல்லாம் எப்படி அளக்க முடியும்? பிரம்மா விஷ்ணு அளக்க முடியலைன்னா நோபடி கேன் மெஷர் இன்ஃபினிட்டி. என்னது அதனால தான். சரி ரைட்டு. இப்போ என்ன இதுன்னா அந்த இன்ஃபினிட்டி காலம் இட்டு ஃபயர் சஸ்த்ரோ ஆல் தீஸ் திங்ஸ். அது உங்களுக்கு அக்னி எனர்ஜி. உங்களுக்கு மற்ற இதில் வாத பித்த கவம் அப்படின்னு பார்த்தா கவம் இது வழியாக ஓடுது. என்னது வாத பித்த கவத்தில் கவம் இது வழியாக ஓடுது. அப்போது இந்த இதெல்லாம் மர்மாணிகள் அறிஞ்சிருக்கணும். ஏனென்றால் இந்த மர்ம அடிபட்டால் அது மரணம் சம்பவிக்கும். மரணம் சம்பவிக்கும்னா 25% இருக்க வேண்டிய கவம், உங்கள் உடலில் 25% இருக்க வேண்டிய கவம் எவ்வளவு? 98% ஆனால் தான் உயிர் போகும். என்னது 98% போய் அதுக்கிட்ட 2% ஆகாசம் கனெக்ட் ஆனால் தான் உயிர் பிரியும். என்னது இதனால் சித்தர்கள் என்ன பண்ணுவான்? கவத்தை ஏற விடாமல் கவனாசமுத்திரை பிடிச்சி மாட்டி விட்டுருவான். சித்தர்கள் அவங்களுக்கு தான் தெரியுமே. கவம் யாருன்னு அறிஞ்சால் கவனாசமுத்திரை பிடிச்சி பிரேக்கு போட்டுருவான். 2% ஆகாசம் வந்தால் தானே உயிர் பிரியும். ஆகாசத்தையும் பிளாக் பண்ணி விட்டுருவான். என்னது முத்திரை? இப்போ இது சூன்ய முத்திரை தானே. இது சூன்ய முத்திரை இப்படி வச்சா பிளாக் ஆகிரும்ல. இப்படி பிளாக் ஆனால் உயிர் போகாது. நான் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி எர்ணாகுளத்தில் ஒரு நேச்சுரல் டெத்தை பெட்டில் இடந்த ஒரு கிளவியை எழுப்பி விட்டேன். இந்த மாதிரி டெக்னிக்கை வச்சு அவள் எழும்பி இன்னும் உயிரோடு இருக்கா. புரிஞ்சுதா? ஸோ இந்த சுசும்னா நாடியில் கவத்தை இறக்குனா அவன் அவனுக்கு சீக்கிரம் சாக மாட்டான். வயசானவங்க ஒரு 90, 95, 85 இந்த நேச்சுரல் டெத்து பெட்டில் நடக்கக்கூடியவங்களுக்கு சாதாரண அமாவாசை டைமில் தான் உயிர் போகும். என்னது அந்த டைமில் நீங்கள் கவநாச முத்திரை பிடிச்சி அவங்கள பிடிக்க வச்சிங்கன்னா அதே வில் டைட் ஓவர் தேட் அமாவாசை. புரிஞ்சுதா? இதெல்லாம் நான் ட்ரை பண்ணியாச்சு. அமாவாசை ஒரு நாள் முன்னாடி இல்லை ஒரு நாள் பின்னாடி தான் உயிர் நேச்சுரல் அவ்வளோக்கு பிரியும். அப்போ நீங்கள் கவநாசம் முத்திரை விட்டு மாட்டினா கவம் மேலே ஏறாது. வயசானவங்க கவம் ஏறி தான் நேச்சுரல் டெத்து. வயசானவங்களுக்கு நேச்சுரல் கவம் ஏறி உள்ள டெத் ஆகும். கவம் உங்களுக்கு ஏறுது உங்களுக்கே தெரியாது. சுசும்னா வழி தான் ஏறும். சுசும்னாவை நீங்கள் கவத்தை கவநாசம் முத்திரை போட்டால் இது பண்ணிடலாம். இல்லைன்னா வேறு ஒரு ஈஸி டெக்னிக் இருக்குது. என்னாச்சுன்னா ஏதாவது ஒரு இடகலையோ பிங்கலையோ ஏதாவது ஒரு நாசியை நீங்கள் அடைச்சாலும் அது இடகலை பிளாக் ஆகிடும். இந்த சுசும்னா பிளாக் ஆகிடும். ஏன்னா சுசும்னா ஓப்பனில் இருக்கணும்னா இட அண்ட் பிங்கலை ஈக்குவலில் இருக்கணும். இருந்தால் தான் ஓப்பன். அதில் ஏதாவது ஒன்றா இம்பேலன்ஸ் ஏற்படுத்தினால் அது கவம் அடைஞ்சு we can save his life டெம்பரரிலி ஒரு பீரியடுக்கு இது பண்ணலாம். புரிஞ்சுதா? இந்த சுசும் நமக்கு யோகா ப்ராக்டிஸ் டைமில் சுசும்னா ஓப்பனில் இருக்கணும். அதுக்கு தான் நம்ம நாடி சோதனா டெய்லி பண்ணுறது. ஹெட் ரொட்டேஷன், ஐபால் ரொட்டேஷன், நாடி சோதனா டு கீப் தி இட அண்ட் பிங்கலா இன் ஈக்குவல் ஸ்டேஜ் ஸோ தட் நான் சுசும்னா வில் ஆல்வேஸ் பி இன் ஏ ஓப்பன் கண்டிஷன். அதுக்கு தான் பண்ணுறோம். ஸோ டுகெதர் ஹெட் ரொட்டேஷன், ஐபால் ரொட்டேஷன், நாடி சோதனா இஸ் டுகெதர். அதுக்கு நாம் வைக்கக்கூடிய பேர் நாடி பேலன்சிங் எக்ஸசைஸ். என்னது இது பண்ணிட்டு தான் மெடிடேஷனில் உட்காரணும். இது பண்ணிட்டு தான் பூஜையில் உட்காரணும். பூஜையில் உட்காரக்கூடியவங்களும் இது பண்ணணும். அவங்க பண்ணுவாங்க. முன்னாடி உள்ள பூஜாரி எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ உள்ளவங்களுக்கு தெரியறதில்ல. புரிஞ்சு நான் பார்த்துருக்கேன். முன்னாடி உள்ள இவங்கெல்லாம் எல்லாம் பிராணாயாமம் நட திறக்க முன்னே கூட அனலோமா விலோமா பண்ணிட்டு தான் நட திறப்பாங்க. பழைய காலத்தில் சிவன் கோவிலில் நான் பார்த்துருக்கேன். ஒரு கிண்டியில் தண்ணியை வச்சுட்டு அதில் உட்காந்து இப்படி ஆக்சுவலி அவங்க பண்ணுறது அனலோமா விலோமா.
அப்போ வந்து சுஷும்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் பண்ணுறது. ஓகே. ஸோ வி ஆர் ஓப்பனிங் சுஷும்னா. இந்த சுஷும்னா ஓப்பன் ஆனால உள்ள பெனிஃபிட் என்ன ஆச்சுன்னா, வாழ்க்கையில் நேம் அண்டு ஃபேம் வரும். என்னது? நேம் அண்டு ஃபேம். குண்டலினி ரைஸ் ஆகிற ஓப்பனில் இந்த இதுக்குள்ள குவாலிட்டி என்ன ஆச்சுன்னா, மற்றது மந்திரமய சக்தின்னு சொன்ன மாதிரி இது வந்து நேம் அண்டு ஃபேம். சுகந்த சேகரி சக்தி. சுகந்த சேகரி சக்தியே நமக்கா. சுகந்த சேகரி.